இப்ப இது குடலை தான் மெயினா பாதிக்கும், குறிப்பா ஜிஐ சிஸ்டம் தான் பாதிக்கும்னு சொல்றீங்க. இது போக வேற எதுவும் பாதிப்புகள் வருமா? வேற உறுப்புகளுக்கு எதுவும் பாதிப்புகள் வரலாமா? டிசீஸ்ல ஐபிடில இப்ப ரேரா பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு உறுப்புகளும் பாதிப்படையலாம். அவங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம் வரும், மூட்டு வலி, முதுகு வலி, அந்த மாதிரி ஜாயிண்ட் ப்ராப்ளம்னால பாதிக்கப்படுவாங்க. தோல் வியாதிகள் வரலாம். அப்புறம் ரேரா கண்ணையும் பாதிக்கும். கண்ணிலையும் டிசீஸ் வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரேர். ஒரு 10% பேஷண்ட்ஸ்க்கு மற்ற உறுப்புகள்லையும் பாதிப்பு வரும். பட் பெரும்பாலானவங்க 90% குடல் மட்டும் தான் பாதிக்கப்படும். ஓகே சார். ஒரு சில பேஷண்ட் எனக்கு ரொம்ப ஒரு 10-15 வருஷமா எனக்கு பிபி சுகர் இருக்கு, அதுக்கு மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், கொழுப்பு சத்து இருக்கு, ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு, ஸோ இது எல்லாத்துக்கும் நான் மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், இந்த டேப்லெட்ஸ்னால எதுவும் சைட் எஃபெக்ட்? டேப்லெட்னால நம்ம வளர்ச்சி குடல் நோய் பாதிக்கப்படாது. ஆனா நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கும் போது, இந்த உதாரணத்துக்கு ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும் போது, அசாத்தைப்ரின் எடுக்கும் போது சம்டைம்ஸ் சுகர் அதிகமாகும். அந்த மாதிரி டைம்ல நம்ம டயபெட்டாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி, நம்ம பிசிஷியனை கன்சல்ட் பண்ணி, டாக்டர் கன்சல்ட் பண்ணி அந்த டயபெட்டிக் டேப்லெட்ஸ் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். நிப்பாட தேவையில்லை. ஓகே சார். இப்ப இதனால குடலை மெயினா பாதிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. இது நமக்கு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு, சர்ஜரி, அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கு நமக்கு பிரச்சனை வருமா? ஆமா, அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ல நம்ம அறுவை சிகிச்சை ரேரா பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, அறுவை சிகிச்சை பண்ணி அந்த நோயை முழுவதும் குணப்படுத்தலாம். இப்ப அதுல ஒரு 10% பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா, நம்ம எந்த மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலுமே அவங்களுக்கு நோயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. ஸோ அவங்க டிசீஸ் கண்ட்ரோலே ஆகாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க.